கிரியேஷன்ஸ் சரவணன் சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த படத்தின் மிக முக்கியமான தூண் அக்னி எஸ் வருண் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக ரவிமரியா சார் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு இந்த படத்துக்கு. அவர் இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்காது. எல்லா விதத்துலேயும் எனக்கு உதவி பண்ணார். அதுக்கடுத்து கஞ்சா கருப்பண்ணன், அதுக்கு பிறகு இதில் நடித்த அக்னி எஸ் வருண் சிறப்பாக புதுமுகம்ங்கிற அந்த கஷ்டத்தையே கொடுக்கல. இவரை வச்சு இன்னும் ஒரு 10 படம் நான் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக டைமுக்கு வருவார். ஒரே டேக்கு தான், என்னடா இவர் 5-6 டேக் எடுத்துருவாரேன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றபடி நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு நல்லபடியாக ப்ரொமோஷன் கொடுத்து எங்களை வாழ வைக்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த ஷோவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கவிதாலய சரவணன். நான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. என்னுடைய தேனி மாவட்டத்தை சேர்ந்த டைரக்டர் என்கிட்ட கதை சொன்னார். கதை பிடிச்சிருந்தது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நடித்த அத்தனை பேரும், இவங்கெல்லாம் நான் திரையில தான் பார்த்துருக்கேன், சினிமா திரையில். இவங்க அனைவரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு உறவினர்கள் போல் அந்த டைம் ஒரு 4 மணி நேரம்னா 4 மணி நேரன்றது இல்லாமல் அவங்க இந்த ஒரு அந்த ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் 4:30 மணி 5 மணி நேரம் கூட ஆகிருக்கும். அதுக்கெல்லாம் இருந்து பொறுமையாக இந்த நடிகர்கள் புது ஒரு தயாரிப்பாளருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி சிறிய ப்ரொடியூசர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, புதுசாக வந்திருக்க ஒரு நடிகர் முதலமைச்சராக இருக்கார். அவர் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை முழுசாக இருக்குது. இதை கஷ்டப்பட்டு எடுத்தாலும் கூட நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தந்து நீங்கள் தான் செய்யணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்னி எஸ் வருண். இந்த மக்கள் தலைவா படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற ரவிமரியா சாரோட நண்பனாக நான் நடிச்சிருக்கேன். இது என்னோட முதல் படம். இந்த படத்தில் தான் நான் ராம்தேவ் சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எனக்கு இந்த அறிமுகத்தை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ சிரமங்கள் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொருளாதார ரீதியான சிரமங்கள் எல்லாம் இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியப்படுத்தாம ஒற்றை ஆளாக இந்த படத்தை தயாரித்து இன்னைக்கு வெளியீடு செய்கிற கவிதாலயா சரவணன் கிரியேஷன்ஸ் சரவணன் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த நடிப்பதற்கான வாய்ப்பு கொடுத்து ராதாரவி சார் மாதிரியான வாழுகின்ற, அதாவது லெஜெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட நான் ஸ்கிரீன் பிரசன்ஸை ஷேர் பண்ண வச்ச ராம்தேவ் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை நான் ஒரே நிமிஷம் நான் விளக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை அவர் கேட்ட கேள்விக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த கதையை ஒரு அவுட்லைன் யோசித்தேன். என்ன தெரியுங்களா, ஒரு நல்ல மனிதன் தேர்தலில் தோக்கடிக்கப்பட்டு அவரை தோக்கடிச்சு சாகடிச்சு எத்தனையோ பேர் நீங்களே சொல்லியிருப்பீங்க. விஜயகாந்த் சாரை சொல்லியிருப்பீங்க, காமராஜர் சார் சொல்லியிருப்பீங்க, பக்தாச்சலம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க, ஜீவா, எத்தனையோ பேரை சொல்கிறீங்க, கக்கன் எல்லாத்தையும் சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன் அவங்க தோக்குறாங்க? மக்களை நான் முட்டாள்னு சொல்ல வரலை. ஏன் அவங்க தோக்குறாங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்கள். அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மக்கள் தான் காரணம். அப்ப மக்கள் தான் இல்ல எல்லாருமே மக்கள் தெளிவா தான் போடுறாங்க. சரிங்க, இவ்வளவு நல்ல சரி இவங்க எல்லாம் தோக்குறதுக்கு காரணம் சொல்லுங்க.
சார் அது மக்கள் தான் காரணம் சார். மக்கள் காரணம்னா அந்த மக்களை தான் இல்ல அந்த மக்களை வந்து நான் உங்களுடைய குற்றமா சொல்லல என்னன்னா ஒரே ஒரு கருத்து அவர் கேளுங்க. காமராஜர் தோத்தாருனாலும் மக்கள் தான் காரணம். உள்ளவங்க தோத்தாலும் மக்கள் தான் காரணம். மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு. ஜனநாயக நாடு அவங்களோட இஷ்டம். அதுக்காக நீங்க ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்லி கிளைமேக்ஸ் வச்சீங்களா? கருத்து கருத்து இந்த ஆட்சியில் உள்ள ஆளு அது கிளைமேக்ஸ்ல மாளிகையில நீங்க தான் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்காது. எப்படி சார் விமர்சனம் பண்ண முடியும்? இது வந்து எங்களுடைய கருத்து. பார்த்து நீங்க நாளைக்கு வாங்க தியேட்டர்ல வாங்க உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க. அது ரைட்டு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இப்போ நம்ம ஏத்துக்குருவோம். ஏன்னா சினிமாங்கிறது மக்கள் கருத்தை தான் நாம் ஆமா அப்ப மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் சார் இது வந்து சத்தியமாக சொல்லப்படுகிறேன். இது வந்து அவர் சிஎம் ஆவாருங்கிறதே எனக்கு தெரியாது. இந்த கதை எழுதும்போது இந்த கதையை டிசம்பர் மாதம் நான் வந்து கதையை சொன்னது எஸ் சந்திரசேகர் சார் அவருக்கு. அவருடைய இப்போ இடிச்சிட்டாங்க அந்த வீடு. அங்கே 5 நாள் அவரும் நானும் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் இந்த கதையை நாங்கள் பேசியிருக்கோம், டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். மக்கள் தலைவான டைட்டிலே அவர் தான் கொடுத்தது. இந்த கதையை பல கோணங்களில் பேசி ஒரே ஒரு இங்கே சொல்லிக்கிறேன். நான் ஸ்கிரிப்ட் பேப்பரை முடித்த உடனே அந்த கிளைமேக்ஸை சொல்கிறேன். சி ஜோசப் விஜய் என்ற நான் அப்படின்னொன்னே எஸ்ஏசி சாரு நானும் தான் உட்காந்துருக்கோம். அவர் அப்படியே அப்படி அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவரே அந்த சாமி படத்தை பார்த்து அப்படின்னாரு. அப்படி தான் கிளைமேக்ஸ் வச்சுருந்தேன். என்னன்னா ஒரு தலைவரை இழந்துட்டாங்க. அதாவது பேரை சொல்லக்கூடாது, மக்கள் தலைவரை ஒருத்தர் இறந்துட்டாங்க. இளைய தலைவராக ஒரு நல்ல மக்கள் எந்த நல்லவனை தோக்கடிச்சாங்களோ அந்த மக்களை ஏமாற்றி ஒரு நல்லவனை உட்கார வைக்கணும். ஆனால் ஹீரோவை கிடையாது. எத்தனையோ நல்லதை செஞ்சுக்கிட்டு ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனுஷனை உட்கார வைக்கணும். அந்த நல்லவன் அந்த மூலையில் உட்கார்ந்து இருக்கிறவனை உட்கார வைக்கிறது தான் இங்கே கிளைமேக்ஸு. சூழல் சந்தர்ப்பங்கள் சில மாறிடுச்சு. மாறும்போது அப்போ இதுக்கு என்னடா நம்ம கிளைமேக்ஸ் வைக்கிறது அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த கிளைமேக்ஸை வச்சேன். ஆனால் அவர் ஐயா சிஎஸ்சி ஐயா கூட சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து எடுத்த உடனே சிஎம் ஆகுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பெரிய 2 இயக்கங்கள் வந்து விடாது. பாருங்க, நம்ம கதையில் வந்து இப்படி வச்சுக்கிட்டா என்ன, ஹீரோவை எதுக்குறதுக்காக 2 இயக்கங்கள் கூட்டணி போட்டாங்க அப்படின்னு கதை பிப்ரவரி மாதம் என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், சார் சினிமாங்கிறதுக்காக சில லாஜிக் வேணாமா சார், எதிர் துருவங்கள் சார், எப்படி சார் ஒன்று சேரும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் இது நடக்கும் அப்படின்னு. இந்த இது சினிமா தானங்க நம்ம எடுப்போங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் நம்ம பண்ணிக்கிறலாம் சார் அப்படின்னு. ஆனால் சத்தியமாக இந்த கிளைமேக்ஸு இவர் சிஎம்மாக ஜோசப் விஜய் அப்படின்னு நான் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை படிக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் உணர்ச்சி வசப்பட்டார். உணர்ச்சி வசப்பட்டது என் ஸ்கிரிப்டில் நான் சொன்னப்போ தான். அதுக்கு பிறகு தான் அங்கே நான் பார்த்தேன் சிஎம்மா பதவி ஏற்கும்போது. இதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன், அவர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த சாமி கும்பிட்டதை. புரியல எனக்கு, என்ன சொல்றீங்க? அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான். பொதுவா வந்து எல்லாரையுமே வந்து குத்தம் சொல்ல முடியாது. அது சில தவறுகள் பண்ணும்போது நம்ம யதார்த்தமா பேசுறோம். இப்படியெல்லாம் இருக்காங்களே, ஓட்டை வாங்குறாங்களே. இப்போ நீங்களே சொல்லுவீங்க, குவார்ட்டருக்கு ஓட்டை வாங்குறான், காசுக்கு ஓட்டு வாங்க. நியாயம் பேசுகிறான். உண்மையை சொல்லணும்னா நியாயம் பேசுகிற மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. அவங்களே போய் 1000 ரூபா வாங்கிடுறாங்க. புரியுதுங்களா? நம்ம நியாயம் பேசுவோம், மேடையில் பேசுவோம், 1000 ரூபா போய் அவனே வாங்கிடுறான். அப்போ தனி மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். மக்களை நான் குறை சொல்லலை. சொல்லுங்க சார். ராஜா கார்த்திகேயனை கேளுங்க. இல்லை நான் பொதுவாக யாரையுமே மீன் பண்ணல. நல்லவங்கெல்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி கிடையாது. அதாவது நான் என்னுடைய கதையை வந்து நீங்க இந்த நிகழ்கால அரசியலை நீங்க மையப்படுத்தாதீங்க. நான் கக்கன் ஜீவா கேள்வி நீங்க கேட்கிற கேள்வி ரைட் தலைவா.
படம் இன்னைக்குதான் இல்ல இப்பதான் படம் எடுத்திருக்கோம். கதை கதை எழுதின காலம் வேற, ரிலீஸ் சரி சார், அது சந்தர்ப்பங்கள் அப்படி ஆயிருச்சு. இது கிளைமேக்ஸ் வந்து நான் முன்னாடியே 2 கிளைமேக்ஸ் வச்சிருந்தேன். மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு மகானை திரும்ப அந்த மகானை மக்களுக்கு ஒரு மகானை உருவாக்கணுங்கிறது ஒரு கிளைமேக்ஸ். இல்லை அப்படி இல்லைன்னா மக்கள் எப்படி மகானை தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி மக்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான். இந்த 2 கிளைமேக்ஸு அதில் நான் கிளைமேக்ஸு என்னால் சந்தர்ப்பத்தில் எடுக்க முடியலை. 2வது கிளைமேக்ஸ் எடுக்கும்போது சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. நான் இதை எனக்கு சென்சார் அதிகாரி படம் பார்த்துட்டு அப்படி ஐஏஎஸ் அவர் சொன்னார், என்னங்க இது இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமையுதே அப்படின்னாரு. சார் அப்படி இல்லை சார், நான் என் ரசஸெல்லாம் காட்டுறேன். நான் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே என் படம் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியும் சார். சார் நீங்க இல்ல இருங்க சார். இல்ல இந்த படம் சார் 10 சார் நீங்க 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களா? நீங்க 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க சார். ஒரு வண்டி கடை வச்சிருந்தா 10,000 ரூபா கொடுக்குறான் கடன். சினிமாவுக்குன்னு போனா 100 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி நான் மாத்துவேன்? எனக்கு மாத்தணும்னு ஆசை தான். ராதா ரவி சாருக்கு கேளுங்க சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கிளைமேக்ஸை மாத்திடலாமா சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை. நான் அவர் அழகு பார்த்தவன். இந்த கதை வந்து சிஎம் சாருக்கே தெரியும். அதே நேரத்தில் இன்னைக்கு மீனவத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா நடிக்க வேண்டியது. அவர் என் ஆஃபீஸில் அவரும் நானெல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அந்த கதையை. சூப்பர், இந்த இதில் நான் எங்கேயோ போவேன் அப்படின்லாம் சொன்னவர். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியும். ஆனால் அவர் சிஎம் ஆனது என்ன, இது எதாச்சியாக நடந்தது, கிளைமேக்ஸு எதாச்சியாக நடந்தது. சரி சார், அது வந்து கலைஞன் என்னுடைய 25 வருடம் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். கல்யாணம் காட்சி பண்ணலை, வாழ்க்கை என்னுடைய பழகிய நாட்கள், 3ஆம் மனிதன் 2 படத்தை எடுத்து இதே பத்திரிக்கையாளர்கள் தான் வந்திருக்கீங்க. சொத்தவே அழிச்சிட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த சினிமா தான் என் உசுறு, சரிங்களா? அந்த சினிமாவில் இருந்து வந்தவர் தான் சிஎம் சார். அதனால் இது வந்து படைப்புகள், கலை, இதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிற மாட்டார், புரியுதுங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையவே. நான் எல்லார்ட்டையும் பாக்கியராஜ் 3ஆம் மனிதன் பாக்கியராஜ் சார் தான் நடித்தார். அவர்கிட்ட கேட்டுக்கங்க. அவர் வந்து கதையை மாற்றும் போது நான் விட மாட்டேன். அவர் சொல்லுவார், ஏன் 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் வயசு, நீங்கள் என்ன ஒரு விஷயம் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க சார்? நீங்க வந்து அதை எப்படி வேணாலும் ஒப்பிட்டு உங்க விமர்சனம் பண்ணிக்கீங்க. ஏன் இப்படி பண்ண நீங்க இல்ல நான் ஒரே ஒன்று விஷயம் சார். இல்ல படம் வந்து சரி அண்ணே, விடுங்க நீங்க கார்த்திகண்ணா. ஆனா இல்ல சார், வந்துச்சு ஆடியோ லான்ச்ல வந்தாங்க சார். என்னன்னா ஒரு சின்ன சென்டிமெண்ட் தான் சார். என்னன்னா 15 வருஷமா சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கேன் சார். அழகுன்னு யாருமே வாய்ப்பு கொடுக்கல சார். நடிப்பேன் சார், நல்லா நடிப்பேன் சார், நல்லா டான்ஸ் ஆடுவேன் சார். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். செத்துலாம் போல இருக்குது, எனக்கு அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கேன், என் சொந்த பந்தமெல்லாம் கேவலமாக பேசுது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சொன்னாங்க. 2வது அவங்களுடைய கண்ணீர். இது இத்தனை ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே எத்தனை கலைஞர்கள் அப்படியே மன உளைச்சலில் இருக்காங்க. அந்த கார்த்திக் சார், ஆக்சுவலாக வந்து நான் தான் அதை நோ சொல்லிக்கணும் ஹீரோவா. நான் ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தோட கதை வந்து ஹீரோயினை வந்து மையப்படுத்தி இல்லை, நம்பர் 1. 2வது அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டூயட் ஒரு சீன் தான்.
அவர் டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்தார். இவங்க 2 பேரோட உதவியில தான் படமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. அப்போ அன்னைக்கு ஹீரோயினை தேடும் போது 5 லட்சம் 10 லட்சம் போது அவங்களால கொடுக்க முடியல சார். அஸ் ஹீரோவா இது போதுங்கன்னு நான் தான் ஒத்துக்கிட்டேன். ஆமா, ஆமா. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. உண்மையா உங்க கேள்வி நியாயமானது. அவரே ஃபீல் பண்ணாரு. பட் பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் சார், ஓப்பனா சொல்ல போனா. அதாவது சிஎம் பதவியோட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? சிஎம் பதவி கிடைக்கல நான் போராடிட்டு இருக்கேன், நீங்க சிஎம் பதவி வந்து ஓடிடுறீங்க. என்ன ஒரு கேள்வி கேட்டார் ரவிமரி ஏதாவது தலையிட்டாரான்னு கேட்டார் அண்ணன். ஒரு அண்ணன் நான் தலையிட்டு தான் கேள்வி நான் கேட்டிருப்பேன். நான் இது பிறகு எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். நான் ஒரு டைரக்டர் இருக்கிறதுனால டைரக்டரோட ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே கன்சியூவ் பண்ணி செல்லுலார்ட்ட கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அதனால அவர் சொன்னதான் சார் செஞ்சேன். இதான் உண்மை. நீங்க படம் பார்த்துருப்பீங்க, கிளைமேக்ஸ் நான் இல்லை. வேற எந்த ஹீரோ அண்ணா கார்த்திக் அண்ணா வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த ஹீரோ கிளைமேக்ஸ்ல அவர் தான் கிளைமேக்ஸை முடிப்பாரு. இல்ல முடிப்பாருண்ணா தீர்மானி. அதுவும் அப்போ ஒரு ரவிமரியா ஒரு ஹீரோவா வந்து நான் கிளைமேக்ஸ்ல வரணும்னு அடம் பிடிக்கவே இல்லை. உங்க கதை என்ன கேட்குறது பண்ணீங்க, நான் கிளைமேக்ஸ்ல இருக்க மாட்டேன். பாத்தீங்களா நான் எங்க இருக்கேனா? அப்ப எவ்வளவு தூரம் டைரக்டர் சொல்லி நான் நடந்துக்கன்னு பாத்துங்க. இவரு சார் இந்த கதையில எல்லா கட்சி ஆட்களும் இருக்காங்க. இதுக்கு மேல கவலைப்படுத்தி இனிமே ஒரு படம் வருமானு என்ன அப்படி சொல்றீங்க? என்ன நான் உங்களை காசு வாங்கிட்டு தான் பண்றாங்கிறது தான். தவறு அது வைக்க கூடாது. மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது வந்து காமனா ஒரு ரைட்டரா யோசிச்சது. சத்தியமா உங்களை நான் என்னைக்குமே நேசிச்சுட்டு இருக்கேன். நாங்களாம் நான் பார்த்துட்டேன் தலைவா. இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, ஒரு டைரக்டரோட நான் தலையிட மாட்டேன். உங்களோட மன்னிப்பு கேட்கிறேன், அது என் உரிமை. இவரோட கிரியேஷன்ல போய் தலையிட முடியாது நடிகரா. உங்களுக்கு தெரியுமில்ல என்ன சொல்லுவாங்க, இவர் ஒரு டைரக்டர். இல்ல இவர் ஒரு டைரக்டர் அதனாலதான் தலையிடுறாருன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. நான் தலையிடுறதே இல்லை சார் எதுலையுமே. இப்ப நான் மன்னிப்பு கேட்கறது என்னுடைய சகோதரர்கள் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. சரி சரி அது கண்டிப்பா ஏத்துக்குருவேன். ஏன்னா மக்கள் ஓகே கண்டிப்பா 4 வாரம் படம் எதுவா இருந்தாலும் சார் நான் ஏற்கனவே பாருங்க, எனக்கு இவர் கிளைம் இன்னும் தெரியுமா உங்களுக்கு, இவர் இந்த படத்துல என்ன கிளைமாஸ் எடுக்கிறாருன்னு தெரியாது. இப்ப சொல்றேன் விஜய் சார் சிஎம் ஆனோடனே முதல்ல போய் அண்ணா பெருமையா இருக்குன்னு போய் வாழ் சொன்னவன் நான் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நின்று நான் 5 நிமிஷம் பேசி வந்தேன். என்ன பேசுறேன் தெரியுமா? நான் ஒரு கட்சியில் வந்து கொள்கை பிரபுத்துவத்தில் இருந்தாலும் உங்களை நான் எந்த இடத்துலையும் தவறாக பேசுனது இல்லைன்னா எவிடன்ஸோடு நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா விஜய் சார்? அதெல்லாம் பாலிடிக்ஸ் தான், அது அதோட மறந்துட வேண்டியதானே அப்படின்னாரு பெருமையா. ஆனால் அந்த நேரத்தில் தாவேக்காவோட சேர்ந்த அத்தனை நண்பர்களும் இல்லை ஆமாம் அதே சமயத்தில் அன்னைக்கு தாவேக்கா சேர்ந்த அத்தனை ரசிகர்களும் அந்த மன்றத்தை சேர்ந்த இல்லைண்ணே சொல்லிடுறேன். தாவேக்கா அதாவது நான் சொன்னது ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு வீட்லையும் விஜய் சார் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூவை எலெக்ஷன் டயத்தில் ரவிமரியா வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் மீம்ஸாக போட்டாங்க. அது வந்து எல்லா விஜய் ரசிகரும் நான் இப்போ ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ண போகிறப்பலாம் தலைவா சூப்பர் இருக்கவே இல்லை இவ்வளோ தூரம் பேசுகிறவன் இல்லை இப்படி சொல்கிறவன் இந்த கிளைமேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இல்லை கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் எம் நாட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? என் நடிப்பு ஏதாவது குறை அதாவது இல்ல காமராஜ் எல்லாமே இல்ல ஒரு கலைஞனா நான் சிறு வயதுல படிச்ச சில கருத்துக்களை வச்சு எடுத்தேன். என்னன்னா ஒரு கதையா பார்ப்போம்ல, கக்கன் சாரு போய் பாய் கூட இல்லாம படுத்தாரு அப்படிங்கும்போது ஒரு சென்டிமெண்ட் மனசு பாதிச்சது. இந்த மாதிரி இந்த பாதிப்பு தான் இந்த படம், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல விஜயகாந்த் சார் வந்து இறந்தப்ப ஒரு மனசு பாதிச்சது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்ப எப்படி இப்படி அந்த பாதிப்பு தான் இந்த படம், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான் இது வந்து இந்த ஆளுங்கட்சியை நாங்கள்
இது பண்ணி எடுக்கல. இது அப்படி கிடையாது. அப்படி இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி நீங்களே இங்க பாருங்க. இப்ப யாரு கேவலப்படுத்துறது கவர்மெண்ட்? நீங்க உங்க கேள்வி மூலம் நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. நாங்க விஜய் சாரை மதிக்கிறோம், வாழ் சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட நான் 10 நிமிஷம் பேசி வந்திருக்கேன். அவருடைய மரியாதை அவர் நான் வச்ச அன்பை சொல்லிட்டு இருக்கேன். என் அன்புங்கிறது குஷி படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜில்லாவில் நடிக்கிற வரைக்கும் நான் அவரோட தொடர்பு வச்சிருக்கேன். எனக்கு அவருக்கு நட்பு பெருசு. என்னை முதல் டைரக்டர் ஆகணும் துடிச்சார் அவர். ஜெராக்ஸ்னு ஒரு கதை எழுதி இந்த ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணா இதுதான் பண்ணுவேன்னு என்னை கார் வச்சு சுத்தனர் அவர். அந்த அன்பு எனக்கு இன்னும் குறையல. ஆனா நீங்க தான் தப்பா கேள்வி கேட்கறான்னு நினைக்கிறேன். திருப்பி அதை கேட்கும் போது நான் அப்படி பண்ணவே இல்லையே. சரி ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நான் ஏற்கனவே அரசியல தானங்க இருக்கேன். ஏடிஎம்கேல நட்சத்திர பேச்சாளர். ஏன் மாறப்போறே சார் சார் இதுல நான் ப்ரொடியூசரு. என்னையை பொறுத்தளவு நான் எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. இன்னைக்கு விஜய் சாரோட தலைமையில் இருக்க நான் போய் 15 மினிஸ்டராக ஜெயிச்சோன்னே நான் தான் போய் சால்வ் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது, அதெல்லாம் இல்லை. இதில் ஒரு சில காமெடிகளாக இருந்தது. நானும் ஒரு சிலது வந்து டைரக்டர்கிட்ட பேசி அதில் நிறைய குறைச்சிட்டோம். இந்த படம் வந்து முழுக்க அரசியலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். மக்களில் ஒருத்தனை எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். நீங்கள் அந்த டேட்டெல்லாம் பார்த்துக்கங்க. அதாவது இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம ரிலீஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் நான் டைரக்டர்கிட்ட நிறைய தடவை பேசினேன். டைரக்டரோட அந்த ஸ்லோனால முடியலை. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 10-20 நாள் முன்னாடி படம் முடிச்சு போச்சு. அதனால் தலைவர் விஜய் அவர்களையும் சரி, யாரையுமே சரி, இந்த படத்தை பொறுத்தளவு தலைவர் விஜய் அவர்கள் யாரும் எதுவும் பண்ணலை, எதுவும் செய்யலை. எல்லாரும் இந்த படத்தை ரசிக்கணுன்றதை எடுத்திருக்கேன். மனுஷி தமிழ்நாட்டு மக்களையோ இல்லை எந்த அரசியல்வாதம் இருந்தாலும் சரி அவங்களை கொச்சப்படுத்துவதற்கான படம் இது கிடையாது. அதனால் நீங்கள் இதில் இருக்கிற இதை ஒரு காமெடியாக எடுத்துக்காங்க. மற்றபடி அந்த தலைவர் இப்படி இருப்பாரோ, இந்த தலைவர் இப்படி இருப்பாரோ, இல்லை காமராஜரை திரும்பி கொண்டு வர்றீங்கன்றதை நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கிற வேணாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். எல்லா ஆட்சியிலையும் எல்லா மக்களையும் போய் ஒரு சால்வ் போட்டு ஜெயிச்சவங்களை சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு மக்களும் ஒரு நல்லதும் செய்வார். இன்றைக்கி விஜய் வந்து பல நல்லது செய்கிறாரு. அடுத்த ஒரு படம் எடுத்து வாய்ப்பு இருந்தால் அவர் நன்மைகளெல்லாம் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். அதனால் நாங்கள் இது அரசியலில் இப்போ இது வரைக்கும் ஆண்ட அரசியல்வாதிகளை யாரையுமே குறை சொல்லி இதில் நாங்கள் படம் எடுக்கவே கிடையாது சார். நன்றி சார். இல்ல அதே மாதிரி சிஎம் வந்து எங்க படத்தை பார்க்கணும். அதுக்கு நாங்க